தருமபுரி, திண்டுக்கல் உள்ளிட்ட 9 மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 31 IAS அதிகாரிகளை தமிழக அரசு இடமாற்றம் செய்திருக்கிறது. இதற்கான உத்தரவினை தலைமைச் செயலாளர் முருகானந்தம் இன்று பிறப்பித்திருக்கிறார். அதன்படி தருமபுரி மாவட்ட ஆட்சியராக சதீஷும், திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியராக சரவணனும், திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியராக பிரதாப்பும், கிருஷ்ணகிரிக்கு தினேஷ்குமாரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். விழுப்புரத்திற்கு ஷேக் அப்துல் ரகுமானும், திருவண்ணாமலைக்கு கற்பகராஜும், திருப்பத்தூருக்கு மோகனச்சந்திரனும், திருநெல்வேலிக்கு சுகுமாரும், திருவாரூருக்கு சிவசவுந்தரவல்லியும் புதிய மாவட்ட ஆட்சியர்களாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். மின் ஆளுமைத்துறை துணை செயலாளர் சித்ரா விஜயன் மதுரை மாநகராட்சி ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் செயலாளராக உள்ள சிஜி தாமஸ் வைத்தியன் பேரிடர் மேலாண்மைத்துறை ஆணையராக பணிமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரியாக உள்ள சங்கர்லால் குமாவத் உள்துறை மற்றும் மதுவிலக்குத்துறையின் கூடுதல் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். திருவள்ளூர் ஆட்சியராக இருந்த பிரபு சங்கர் பெருநகர போக்குவரத்து கழகத்தின் மேலாண்மை இயக்குநராகவும், திருநெல்வேலி ஆட்சியராக இருந்த கார்த்திகேயன் எல்காட் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநராகவும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் செயலாளர்களாக இருக்கும் பிரதீப் யாதவிற்கு சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறையும், ஆர்த்திக்கு தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்ட இயக்குநர் பொறுப்பும் கூடுதலாக வழங்கப்பட்டிருக்கிறது.